அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தூக்கத்தை பத்தி பார்க்க போறோம். தூக் தூக்கங்கிறது மனிதனுக்கு மிக அவசியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக மிக அவசியமானது அப்படின்னு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் அதிக நேரம் வேலை செய்றான். அப்ப அந்த உடம்புக்கு ஓய்வு குடுக்கணும். மனசுக்கு ஒரு ஓய்வு குடுக்கணும். எண்ணத்துக்கு ஒரு ஓய்வு குடுக்கணும். எல்லாத்துக்கும் ஓய்வு குடுக்குற நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தூக்கம். ஆனால் உள்ளுறுப்புகள் பலவற்றிற்கு ஓய்வு குடுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஓய்வு எடுத்ததுன்னா நம்ம நிலைமை மோசமாயிடும். அதனால சில உள்ளுறுப்புகள் ஓய்வெடுக்காமல் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. மற்ற ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? அந்த ஐம்புலன்கள்ல இந்த 4 புலன்கள் தூக்கத்துல செயல்படாம இருக்கும். ஆனால் சில நேரங்களில் மனம் செயல்படும். எதன் வழியாக அப்படின்னா, கனவின் வழியாக மனம் செயல்படும். பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும். அது அதோட இருப்பிடத்துக்கு போயிருக்கும். இப்ப இந்த தூக்கம் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கம் ஒருத்தவங்க அதிகப்படியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜுரம் வந்துடும். இந்த ஜுரம் வந்தாலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு ஓய்வு இல்லாமல் உங்களுக்கு அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும். அதற்காக ஜுரம் ஓய்வு எடுக்க சொல்லும். அதுக்கப்புறம் ஒவ்வாத விஷயங்கள் உடம்புக்குள்ள ஏதாவது வந்துருச்சுன்னா அதை வெளியேற்றணும். அதை வெளியேற்றுவதற்கு இந்த உடல் உஷ்ணமாகப்பட்டது உடலில் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வைத்து அதை வெளியேற்றும். இப்படி ஒரு முறை இருக்கு. இப்படி இந்த தூக்கத்துல பலவாறு இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சோகத்துல இருக்காங்க, ரொம்ப சோகத்துல அவங்க மீள முடியாத ஒரு சோகத்துல இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தானா தூக்கம் வந்துடும். இப்ப இந்த தூக்கம் தான் வள்ளுவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தூக்கங்கிறது மரணம் மாதிரி, விழிப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்பு மாதிரி. இறப்பும் பிறப்பும் மாறி மாறி வருவது போல இந்த தூக்கங்கிறதும், இந்த தூக்கத்திலேருந்து விழிக்கிறதுங்கிறதும்